வெல்கம் டு ரகுர் விலாக். நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தாங்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சார் அவரோட இயற்கை பணியில் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னாரு. அது ஏன்னா புதுசாக இயற்கை விவசாயத்தில் வந்து பயிரெலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. சரி, அதுக்காக என்ன பண்ணோம், என் பைக்கில் வேண்டான்ட்டு சாரோட பைக்கில்ன்ட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு செயின்லேருந்து ஒரு பைக் செயின் ஒரு சவுண்டு வந்தது. சரி, வேறு என்ன பண்ணுறது, அவர்கிட்ட அப்படியே போகலான்னா அவர் கேட்கவே இல்லை மெக்கானிக் ஷீட் போயிட்டு போகலாம் அப்படின்னாரு. அதனால் என்ன பண்ணோம், அப்படியே நாங்கள் வந்து மெக்கானிக் ஷீட் போனோம். அங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த இதை இழுத்துட்டு சரியாக போயிடுச்சு. சரின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி அவரோட பண்ணைக்கு போனோம். பண்ணையில் பார்த்தீங்கன்னா தேன் பெட்டி வச்சுருக்காரு. அது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டார் போல இருக்குது. சரின்னு அவரோட தேன் பெட்டி பக்கத்தில் போயிட்டு தேனை போயிட்டு எடுத்தேன் நான். எப்படி தேன்பூச்சி எப்படி வருது அப்படின்னு. ஆனால் தேன்பூச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, தேன் பெட்டியை முன்னாடி நிற்கவே கூடாதுங்க, கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும். ஏன்னா அது வீட்டு வாசலில் வந்து யாரோ நிற்கிறாங்க, அவங்க வீட்டை வந்து எதனா பண்ணிட போகிறாங்க அப்படின்னு கொட்டிடும். அதனால் என்ன பண்ணால் நான் ஓரத்தில் தான் எடுத்தேன். ஆனால் தேன்பூச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு வெளியில் போகுது. தேனியை எப்படி அந்த மகரந்தத்தை எப்படி சேர்க்குது பாருங்களேன். ஆனால் கேர்ஃபுல்லாக நிற்கணும். இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேன் வந்து கொட்டுறதுக்கு வந்து நம்ம கொட்டுச்சுன்னா ஐயோ வலிக்குதுன்னு பயப்படுறோம். ஆனால் அந்த தேன் கொட்டுறதுக்காக வந்து 200 ரூபா சார்ஜ் வாங்குறாங்களாம் ஒருத்தங்க மதுரையில். எப்படியோ போயிட்டுருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சம் வேலையை செஞ்சோம். அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் முடிவு பண்ணோன்னா நம்ம அன்பு சார் தான் போயிட்டு இலையை போய் எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா நம்ம வாழையில் சாப்பிட்றது இந்த மாதிரி வில்லேஜுக்கு போனாதாங்க. அவரே போய் அறுத்துட்டு வந்தார். வாழை இலையை 2 வாழையை அறுத்துட்டு வந்து அப்படியே கழுவிட்டு அதுக்கப்புறம் உக்காந்தோம். சரி, சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஸ்ரீதர் சார் அவரோட வீட்டில் தான் உட்காந்தோம். சரி, அப்படியே சாப்பிட்டு முடித்த உடனே அவரோட பண்ணைக்கு மறுபடியும் போனோம். இது உளுந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. அப்படியே ஒரு நிலத்தை அப்படியே பார்த்தோம். முழுக்க இயற்கையில் தான் முழுக்க இயற்கையில் தான் பண்ணியிருந்தார். சரி, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு லேண்டு இருக்கணும். அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு. எல்லாருமே சும்மா மரம் தாங்க பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சவுக்கு மரத்துலேயே வந்து வந்து ஏற்றி விட்டுருக்காரு. சும்மா ஒரு வருமானம் வரட்டுமே அப்படின்ட்டு. முந்தானத்து கூட ஒரு 10 பாக்ஸ் அறுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டார். இப்படி தான் விவசாயத்தை பண்ணினாங்க. ஒரு பயிராக இருக்கணும், ஆனால் அதில் பல வருமானம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. அப்படி தான் அவரை எடுத்துருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு 7-8 வீடியோ எடுத்தேன். சரி, உட்காந்தோன்னா அவரோட ஏரியா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கீழே பார்க்குறீங்களே, இந்த கல்லில் தான் வந்து ஈவினிங் எல்லோரும் உட்காருவாங்க. நல்லாயிருக்கும். மரத்துக்கு கீழே அந்த கல்லை போட்டுருவாங்க. அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக அப்படியே படுத்துக்கலாம். அந்த மாதிரி அங்கே லேடிஸ்லாம் அந்த தான் நான் படுக்கல நான். சரி, அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் சரி கிளம்பலாம் சார் அப்படின்னு மணி டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி போகும்போது அங்கே ரோடு அப்போ தான் போட்டிருந்தாங்க. வரும்போதே இந்த தண்ணியை நாங்கள் பார்த்துட்டு சார் போகும்போது அங்கே அட்லீஸ்ட் ஒரு சும்மா காலையில் தான் நினச்சிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கி பார்த்து சுத்தமாக டைமே கிடையாது. அந்த இடத்துல இறங்குறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா அப்போ தான் ரோடு போட்டுருந்தாங்க. சரி, ஓகே, அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 6வது மனசோடு அங்கேருந்து கிளம்புனேங்க.